அமர்ந்து கொள்ளலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாம் உற்சாகமா இருக்கீங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்களை பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், நல்ல உற்சாகமா இருக்கீங்க என்று கர்த்தருக்குள்ள அதிகமா விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் யாவரோடும் கூட இருந்து உங்கள் கிருபையும் சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் புத்தியையும் ஞானத்தையும் கொடுத்து நடத்துவாராகன்னு சொல்லி நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? சரி, கர்த்தர் உங்களோடு நிச்சயம் பேசுவாராக. நாம் திருப்பிக் கொள்ளலாம். 88ஆம் சங்கீதம், 88ஆம் சங்கீதம், பக்கம் 775. சங்கீதம் 88 அதன் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ, செத்துப்போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ. ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ். ரிபாலா ஷகரபலா ஹந்தர நமனா ஹதரபட கதரபா. நன்றி ஆவியானவரே. அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மகிழ்ச்சி நிறைந்த இந்த காலை நேரத்திலும் உமது வார்த்தை எங்களோடு பேச எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஆவியானவர் அடியேனோடு சபையோடு பேசுவீராக. வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், சபை உம்முடையது, வார்த்தை உம்முடையது. கர்த்தர் பேசுவீராக. வந்திருக்கிற யாவரும் வெறுமையான இருதயத்தோடு கர்த்தருடைய சமூகத்தை விட்டு எழும்பி போகாதபடி ஒரு முழுமையான ஆண்டவரே புரிதலோடு சத்தியத்தின் நிறைவோடு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவர்கள் புறப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையும் சமாதானமும் ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நாம் வாசித்த வேத வசனத்தை நாம் மீண்டும் ஒரு விசை வாசிக்கும்படி நான் அன்போடு கேட்கிறேன். சங்கீதம் 88ஆம் சங்கீதம், பக்கம் 725. 88ஆம் சங்கீதம் அதன் 10வது வசனத்தை சபையார் அனைவரும் சேர்ந்து வாசித்தால் நலமாயிருக்கும். மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ, செத்துப்போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இங்கு ஒரு வார்த்தை நமக்கு அழகாக பேசப்படுகிறது. மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ, செத்துப்போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ. இந்த இரண்டுமே ஒரு இரட்சிப்பின் ஏக்கத்தோடு ஒரு பக்தன் எழுதுகிறதான ஒரு வார்த்தை. இந்த சங்கீதத்தின் முதல் வசனத்தின் முதல் வார்த்தையை வாசிக்கலாமா? என் இரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே. இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்தில் இந்த சங்கீதம் எப்படிப்பட்ட சங்கீதம் என்று நமக்கு எடுத்து கொடுக்கிறது என்றால், ஒரு இரட்சிப்பின் சங்கீதம். ஒரு மனிதன், ஒரு குடும்பம், ஒரு தேசம், ஒரு சபை இரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த சபை அந்த காரியம் யாரால் ஏற்படுகிறது என்றால் அது கர்த்தரால் ஏற்படுகிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இரட்சிக்கவும். அப்ப இங்கு என் இரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். எதற்கு இரவும் பகலும் அவர் கர்த்தரையே நோக்கி கூப்பிடுகிறார்? அவர் இரவும் பகலும் தூங்க முடியாத அளவுக்கு அவருக்குள் ஒரு நெருக்கம் ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்ப ஸ்தோத்திரம் ரொம்ப நெருக்கப்படுவோம்? நம்முடைய முகத்தை பார்த்தாலே சிலருடைய வார்த்தை, வாயிலிருந்து வார்த்தை வந்துடும். என்ன உன்னுடைய முகம் பார்ப்பதற்கு முந்தி இருந்தது போல் இல்லையே. ஸ்தோத்திரம். யாக்கோபு தன் மாமனார் லாபானின் முகத்தை குறித்து தன் மனைவிடத்தில் சொன்னது போல, உன் தகப்பன் முகம் நேற்று இருந்தது போல் இன்றைக்கு இல்லை, அவன் முகத்தில் ஏதோ ஒன்று சரியில்லை என்று யாக்கோபு தன் மனைவிகளை பார்த்து சொன்னது போல நம்முடைய முகத்தை பார்த்தோம். அநேக நேரத்தில் சில சொல்லுவாங்க, உன் முகத்தின் தோற்றம் என்னல்ல, சரியில்லை, ஏன் உன் முகம் வாடி இருக்கு, நானும் கொஞ்ச நாளா பார்க்கிறேன் உன் முகத்துல சந்தோஷம் இல்லையே,
நானும் கொஞ்ச நாளா பார்க்குறேன் உன் முகத்துல சிரிப்பு இல்லையே, நானும் கொஞ்ச நாளா பார்க்குறேன் உன் முகத்துல ஒரு விதமான வீக்கம், ஒரு விதமான ஏக்கம், இப்படி நிறைய காரியம் இருக்கேன்னு சொல்லி ஏதோ ஒரு சில காரியத்தை பர்டிகுலரா நம்முடைய ஃபேஸை மென்ஷன் பண்ணி என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அப்ப இங்க சங்கீதக்காரன் ஒரு வார்த்தையை சொல்றாரு, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். இரவும் பகலும் கூப்பிடுகிற அளவிற்கு ஒரு நெருக்கம் அவருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுது, ஏற்பட்ட அந்த தலைப்பு ஒருத்தர் வாசிக்கலாமா? மகளே தென்னும் வாத்தியத்திலும் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட எஸ்ராகியனாகிய ஏமானின் போதக சங்கீதம். ஒரு போதக, ஒரு ரட்சிக்கப்படுவதற்கு, ஒருவன் விடுதலை அடைவதற்கு ஒரு போதக சங்கீதத்தை இங்க நம்ம என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. இந்த சங்கீதத்தினுடையதான ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் வாசிக்கிறப்ப, என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக, என் கூப்பிடுதலுக்கு உமது செவி சாய்ந்தொருளும், என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது, என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது. இப்படி இந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறது? என்னை மீட்டு கொள்ளும் கர்த்தாவே, என்னை மீட்டு கொள்ளும் கர்த்தாவே, நான் மீட்கப்படாத இடத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறேன், என்னை மீட்டுக்கொள்ளும் கர்த்தாவே. அப்ப இந்த 10வது வசனத்துல வாசிக்கிறோம், மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ. வாசிங்க. மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ, செத்து போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ. அப்ப இங்க ஒரு ஏக்கத்தோடு இவங்க வாசிக்கிறப்ப, மரித்தவன் பிழைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? செத்து போனவன் கர்த்தரை துதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? ஆவிக்குரிய பார்வையில பார்த்தாலும் முடியாது, மாம்சிக பார்வையில பார்த்தாலும், ஆனா வேதத்தின்படி பார்த்தா அது முடியும். அல்லேலூயா. நம்முடைய பார்வையில நாம் எப்பயுமே சொல்ற ஒரு விஷயம், மரித்த காரியம் உயிர்த்தலாது. நம்ம ஆராதிக்கிற தேவன் யார்? நம்ம ஆராதிக்கிற தேவன் யார்? அவர் உயிர் தெழுந்தவர். அல்லேலூயா. அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்த. இந்த சரித்திரம் வேற யாருக்குமே என்ன பண்ணல. அப்ப நாம் ஆராதிக்கிற தேவனே எப்படிப்பட்டவர் தான்? மரித்ததிலிருந்து உயிர் தெழுந்தவர் தான். அங்க அடுத்து வாசிக்கிறோம், செத்து போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம், ஒரு பெரிய பள்ளத்தாக்கு என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, ஸ்தோத்திரம், அது அனைத்தும் உலர்ந்த எலும்பு கூடுகளினுடையதான கோட்டையாக காணப்பட்டது. அந்த ஸ்தோத்திரம் உலர்ந்த சரீரத்துக்குள், உலர்ந்த எலும்புகளுக்குள் என் ஆவியை நான் அனுப்புனேன். என் ஆவியை நான் அனுப்பும் பொழுது அந்த உலர்ந்த எலும்புகள் மீண்டும் சதையாக, மீண்டும் நரம்புகளாக, மீண்டும் ஜீவனுள்ளதாக மாறியது. ஒரு சேனையை கர்த்தர் எழுப்பினார் என்று நம்ம அந்த இடத்துல என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அப்ப ஸ்தோத்திரம், நாம் ஆராதிக்கிற கர்த்தர், நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்றால், அவர் எதையும் சாத்தியமாக்கக்கூடியவர். சாத்தியமில்லை என்றாலும் சாத்தியமாக, நமக்காக சாத்தியமாக்குறதில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்ப இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்தில் அந்த 3-4 வசனத்தை மறுபடியும் வாசிங்களேன். என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது, என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது, என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது, ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்து இருக்கிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனை போலானேன். இங்க இந்த சங்கீதக்காரன் ஒரு வார்த்தைய தேவ சமூகத்துக்கு நேராக சொல்ற. எப்படி சொல்றாரு? என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது ஆண்டவரே. இந்த மரித்தவர்கள் உம்மை ஸ்தோத்திரம் எழுந்திருப்பார்களோ, மரித்தவர்களுக்கு அதிசயம் நடக்குமோ அப்படின்னு 10வது வசனம் அவர் கேட்டதான அந்த முதல் வார்த்தைக்கான காரணம் என்னன்னா, அவருடைய இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது, என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது. அவருடைய வாழ்க்கையின் முறை எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அவருடைய ஆத்துமா முழுக்க துக்கம் நிறைந்திருக்கிறது. நமக்கு புதிய ஏற்பாடு ஒரு வசனம் ஒன்று இருக்கும், மாமிசம் பலவீனம் அடைதான, ஆவியோ உற்சாகம் உள்ளதானா. இங்க ஆவி, அந்த ஆத்துமாவே எப்படிப்பட்டதா இருக்கு? அது மிகுந்த துக்கத்தால் நிறைந்திருக்குதான். ஒருவனுடைய சரீரம் துக்கப்படலாம், ஒருவனுடைய ஆத்துமா துக்கப்படுது அப்படின்னா, அதாவது மனம் கசந்து அமருதுன்னா, அது எதை குறித்ததா இருக்கும்? பல காரியங்கள் இருக்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எத்தனையோ விஷயத்துக்காக தேவ சமூகத்துல மனம் கசந்து துக்க முகத்தோடு, இருதயம் உடைக்கப்பட்டு, ஆத்துமாவில் பாரத்தோடு தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்போம். ஆண்டவரே, எனக்கு துக்கம் நிறைந்திருக்கிறதுப்பா,
நான் திரும்பும் இடம் துக்கம், நான் அமரும் இடம் துக்கம், நான் படுக்கும் இடம் துக்கம், நான் வேலை செய்யும் இடம் துக்கம், நான் போக்கிலும் துக்கம், வருத்தையிலும் துக்கம், என் வாழ்க்கை முழுக்க என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. இந்த துக்கம் எப்படிப்பட்ட துக்கமா இருக்குதா? ஸ்தோத்திரம், என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது. அது எப்படிப்பட்ட துக்கமா இருக்கா? அது பாதாளத்துக்கு நேராக நான் போகக்கூடிய அளவுக்கு ஒரு துக்கம், ஒரு மரணத்தின் துக்கம். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்றால், எது பாதாளம் என்றால், எனக்கு பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடியது, எனக்கு போராட்டத்தை ஏற்படுத்தக்கூடியது, என் சமாதானத்தை உடைக்கக்கூடியது, என் குடும்பத்தை பிரிக்கக்கூடியது, என்னுடையதான வாழ்க்கையில என் குடும்பத்துல எனக்கு நடுவாக நின்று என் காரியங்கள் அனைத்தையும் நிர்மூலமாக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கு பார்த்தீங்களா? அதற்கு பேர் தான் பாதாளம். ஏன்னா சபையை பாதாளம் மேற்கொள்ள கூடாதுன்னாக்க சபைக்கு ஒரு பிரச்சனை தான் வருதா? இல்ல, பல விதத்தில் பல பிரச்சனைகள். அப்ப குடும்பத்தை பொறுத்தவரையும் குடும்பத்திலும் ஒரே ஒரு பிரச்சனை தான் வருமா? எப்பயுமே ஸ்தோத்திரம் அப்பா பிள்ளைய கண்டிச்சுக்கிட்டே இருப்பாரா? இல்ல எப்பயுமே அப்பா ஸ்தோத்திரம் கணவன் மனைவியை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாரா? இல்ல எப்பயுமே மனைவி கணவனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களா? இல்ல, ஒரே பிரச்சனை ஒரு குடும்பத்தில் நடப்பது அல்ல. பாதாளம் என்பது பலவிதமான போராட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடியது. அப்ப இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, என் ஆத்துமா துக்கம் அடைந்து நான் பாதாளத்துக்கு இறங்குகிறவனை போல நான் இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு பலவிதமான போராட்டங்கள், ஒன்று போய் ஒன்று. சரீரத்தில் துக்கப்பட்டா அடுத்து குடும்பத்துல துக்கப்படுறேன், குடும்பத்துல துக்கப்பட்டா அடுத்து ஆவில துக்கப்படுறேன், ஆவில துக்கப்பட்டா அடுத்து வேலை செய்யறதுல துக்கப்படுறேன், வேலை செய்யறதுல துக்கப்பட்டா அடுத்து என்னுடைய சபையில நான் துக்கப்படுத்தப்படுறேன். இப்ப நான் போகிற இடம் முழுக்க என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறதாப்பா. ஒருடைய வாழ்க்கையில நிம்மதி வேண்டும். ஆனா நிம்மதியற்ற வாழ்க்கையை ஒரு மனிதன் வாழ்ந்தா அந்த மனிதனுடைய முடிவு எப்படிப்பட்டதா இருக்கும்? நிச்சயமா நல்ல முடிவாவே என்ன பண்ணாது, இருக்கவே இருக்காது. அதனாலதான் ஸ்தோத்திரம், மரித்தவர்களுக்கு அதிசயங்கள் செய்வீரோ. அவர் கேட்கிறார், என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்து நான் மரித்த நிலைக்கு போய்விட்டேன், எனக்கு அற்புதம் செய்வீரா? இன்றைக்கு நாமும் அநேக முறை தேவ சமூகத்தை நம்ம கேட்கலாம், எனக்கு அற்புதம் செய்வீங்களாப்பா? என் வாழ்க்கையை மரித்து போன நிலைமையில இருக்கு, எனக்கு அற்புதம் நடக்குமா? என் வாழ்க்கை பாதாளத்தின் ஆழத்தில் கடக்கு, எனக்கு அற்புதம் நடக்குமா? நான் இறங்கிட்டேன், என் வாழ்க்கை துக்கத்தால் நிறைஞ்சு என் வாழ்க்கை பாதாளத்துல இறங்க ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு அற்புதம் நடக்குமா? நமக்கு கேள்விகள் இருக்கலாம். கேள்வியோடு கர்த்தருடைய பிரசங்கத்தை நம்ம என்ன பண்ணுவோம், தொடரும். எனக்கு அற்புதம் நடக்குமா? இதான் இன்னைக்கு செய்தியின் தலைப்பு. எனக்கு அற்புதம் நடக்குமா? என் வாழ்க்கையில பல காரியத்தை கர்த்தர் மாற்றி இருக்கலாம், ஆனா என் இருதயம் ஒரே ஒரு காரியத்தை மாற்ற ஏங்கி கொண்டிருக்கும். அது நடந்தாதான் என் ஆத்மாவுக்கு திருப்தி. அல்லேலூயா. ஏன்னா ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அநேக ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கலாம், பல நன்மைகள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பக்தன் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுக்காத செல்வாக்கு எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஆனா ஆபிரகாமுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா ஒரே ஒரு விஷயத்துல இருக்கு, நான் பிள்ளையற்றவனா இருக்கேன், எனக்கு எப்ப பிள்ளை கொடுப்பீங்க? நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவையானது கிடைக்கிற வரைக்கும் நம் எப்படிப்பட்டவங்க தான்? தரித்திரர்கள் தான். நம்மளை சுத்தி அநேக ஆசீர்வாதம் இருக்கட்டும், நம்மை சுத்தி பல நன்மைகள் இருக்கட்டும், நம்மை சுத்தி 100 பேர் 200 பேர் மிருக ஜீவன்கள் இல்ல ஸ்தோத்திரம் பெரிய பெரிய இராணுவங்கள் நமக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும், எனக்கு தேவையானது என் வாழ்க்கையில் கிடைக்கவில்லை என்றால் நான் தரித்திரனே. அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு விரக்தியின் உச்சத்தில் பேசுவதற்கான காரணம் என்ன? எனக்கு எல்லாமே இருக்கு, நான் கேட்டது எனக்கு என்ன இல்ல, கிடைக்கல. இன்னைக்கு தேவ சமூகம் நம்முடைய ஆத்மா இப்படிதான் போராடிக்கிட்டு இருக்கு. எல்லாமே கொடுத்தீங்கப்பா, நான் ரொம்ப நாளா ஜெபிக்கிறேன், அந்த ஒரு காரியத்தை மட்டும் என்ன பண்ண மாட்டீங்க, எனக்கு கொடுக்க மாட்டீங்களே. நான் விரும்புற அந்த ஒரு விஷயத்தை என் வாழ்க்கையில வாய்க்க பண்ண மாட்டீங்களே. நான் உம்முடைய நாமத்திற்கு சோத்திரம் துரோகம் பண்ணும் பட்சத்தில் அதை நான் கேட்டேனா? அல்லது உமது நாமத்தை களங்கப்படுத்தும் அந்த நன்மையை நான் கேட்டேனா? இல்ல உங்க சபையினுடையதான சோத்திரம் பரிசுத்தத்தை கெடுக்கும்படி அதை நான் கேட்டேனா? அல்லது என் குடும்பத்துல அந்த காரியத்தை நிமித்த ஒரு பெரிய பிளவு ஏற்படும் என்று நான் கேட்கிறேனா? இல்லையே. அது சமாதானத்துக்கு ஏதுவாதானே கேட்கிறேன். நான் கேட்பது ஒரு சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு முடிவு தானேப்பா.
அது நிமித்தம் உங்க நாம மகிமைப்படும் தானேப்பா. ஆனா ஏன் அதை என் வாழ்க்கைக்கு நீங்க அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு எல்லாமே கொடுக்குறீங்க. ஆனா பர்டிகுலரா நான் கேட்கிற ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் பெற்றுக்கொள்ள முடியல. என் ஆத்மா துக்கப்படுகிறது. அப்ப என் ஆத்மா துக்கப்படுகிற முதல் விஷயம் என்ன? நான் கேட்டதை கர்த்தர் எனக்கு கொடுக்காமல் இருக்கிற வரைக்கும் என் ஆத்மா என்ன பண்ணாது? சந்தோஷப்படாது. ஆபிரகாம் ஜெபம் பண்ணார். ஆபிரகாம் அன்றாடி ஜெபம் பண்ணார். ஆபிரகாம் கருத்தா ஜெபம் பண்ணார். ஆபிரகாம் பரிந்து பேசி ஜெபம் பண்ணாரு. ஆனா அவர் இருதயம் துக்கம் நிறைந்திருக்க காரணம் என்ன? அவர் கேட்டதை கர்த்தர் இன்னும் அவருடைய வாழ்க்கையில் வாய்க்க பண்ணவில்லை என்று. இன்றைக்கும் இங்க இருக்கிற சிலருடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட துக்கம் இருக்கும். நான் கேட்டதை மாத்திரம் கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ண மாட்டேங்கிறாரு. எல்லாவற்றையும் கொடுக்கிறார். எனக்கு சம்பளம் கொடுக்கிறார், எனக்கு சந்தோஷம் கொடுக்கிறாரு, எனக்கு வீட்டில் இருக்கிற எல்லா உடைமைகளையும் வாங்க கிருபை கொடுக்கிறாரு. ஆனா நான் கேட்ட அந்த ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் மாத்திரம் எனக்கு என்ன பண்ண மாட்டேங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஆத்துமா எதுல அதிக துக்கமா இருக்குன்னா ஒன்றை குறித்தே துக்கப்படுகிறது. அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். அதனாலதான் அழகா பாடுறாங்க, ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு என்ன பண்ணுங்க, தாங்க ஆண்டவரே. ஏன்? நான் ரட்சிக்கப்பட்டப்ப என் இருதயத்தில் அவ்வளவு ஒரு சந்தோஷம். எனக்குள்ள பாவம் இல்லை என்கிற ஒரு சந்தோஷம், எனக்குள்ள ஸ்தோத்திரம் பரிசுத்த குலைச்சல் ஆன வாழ்க்கை இல்லை என்ற ஒரு சந்தோஷம், எனக்குள்ள ஸ்தோத்திரம் தேவனுக்கு விரோதமான பாவ பழக்கம் நிறைந்த வாழ்க்கை இல்லை என்ற ஒரு சந்தோஷம், இனி நான் இயேசுவுக்கு சொந்தமானவன் என்ற ஒரு சந்தோஷம், இனி நான் இயேசுவுக்கு கீழ்ப்படிய போறேன்ற ஒரு சந்தோஷம், நான் இயேசுவின் பிள்ளை என்கிற சந்தோஷம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால அந்த தொட்டிக்குள்ள இறங்கி ஸ்தோத்திரம் போதற கையால் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தப்ப எனக்கு கிடைச்ச அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் திரும்ப எனக்கு கிடைக்கணும்பா. அந்த 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 நாட்கள் ஒரு திருமண நாளை போல, அது என்னுடைய பிறந்த நாளை போல, அது என் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு நாளை போல அது மாறியதே. அந்த நாளில் நான் எனக்கு என் இருதயத்தில் ஏற்படுத்தப்பட்ட சந்தோஷம் இன்றைக்கு எனக்கு இருக்கா? ஆனா அதே தேவனை தான் ஆராதிக்கிறேன், அதே சபைக்கு தான் வந்துகிட்டு இருக்கிறேன், அதே ஊழியக்காரருடைய பிரசங்கத்தை தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், அதே வேத வசனத்தை தான் நான் வாசிக்கிட்டு இருக்கிறேன், அதே தேவ சமூகத்தில் தான் இன்றைக்கும் நான் நேரம் தவறாம கர்த்தரை ஆராதிக்கிறேன். ஆனா ரட்சிப்பின் சந்தோஷம் ஏன் என் வாழ்க்கையில் இல்ல? ஏனென்றால் என் ஆத்துமா துக்கத்தோடு இருக்கிறது. என் ஆத்துமா துக்கத்தோடு இருக்கிறது. நான் துக்கத்தோடு திரிவது எப்படி ஆண்டவரே? நான் துக்கத்தால் திரிவது எப்படி ஆண்டவரே? எனக்கு எல்லாம் இருக்கு, என் வாழ்க்கைக்கு எனக்கு தேவையான சகலத்தையும் கர்த்தர் கொடுத்தீர். ஆனால் என் ஆத்மா ஒன்றே குறித்து துக்கப்படுகிறது. அதுவே நான் இழந்து போன என் ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு திரும்ப வேண்டும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எப்படி தெரியுமா கிடைக்கும்? எப்ப பெற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா? நான் எல்லாவற்றையும் தேவனுக்கு என்று விட்டு கொடுக்கும் பொழுது. யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர் என்று ஆபிரகாம் மோரியா மலையில் ஸ்தோத்திரம் விட்டு கொடுத்தாரு பாருங்க. அப்ப கிடைச்ச சந்தோஷம் அவன் இருதயத்தில், அவன் ஈசாக்கு பிறந்தப்ப கூட அந்த சந்தோஷம் அவனுக்கு வந்திருக்காது. ஈசாக்கு பிறந்தப்ப கூட அந்த சந்தோஷம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் அன்றைக்கு மோரியா மலையில் வைத்து ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அதற்கு பேரே ரட்சிப்பின் சந்தோஷம். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வேண்டும் என்றால் இயேசுவை தவிர எல்லாவற்றையும் தூக்கி எறிஞ்சிட்டு கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என் ஆத்துமா துக்கப்படுகிறது, என் ஆத்துமா துக்கம் மறைக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு என் இருதயம் வந்துருச்சுன்னா என் துக்கம் மாறிடும். என் இருதயத்தின் துக்கம் மாறுறதுக்கு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எனக்காக யாவையும் அவர் என்ன பண்ணுவார்? செய்து முடித்தவர், இனியும் செய்து முடிப்பார். இதுவரை செய்து முடித்தவர் இனிமேலும் எனக்காக யாவையும் அவர் என்ன பண்ணுவார்? செய்து முடிப்பார் என்ற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்னுடைய வாழ்க்கை அடங்கும் என்றால், அந்த ஒரு வார்த்தைக்கு என் வாழ்க்கை கீழ்ப்படியும் என்றால், அந்த ஒரு வார்த்தைக்கு என் வாழ்க்கையை நான் விட்டு கொடுப்பேன் என்றால், நிச்சயமா எனக்கு ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் அன்றைக்கு நதி போல என்ன பண்ணுவார்? பாய பண்ணுவார். ஸ்தோத்திரம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட இரண்டாவது இடம் எது தெரியுமா? தேவ சமூகம் தான். எப்ப தெரியுமா? தன் பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது. பாவத்தை மறைக்கிறவன் நிச்சயம் வாழ்வடைய மாட்டான். நிச்சயமா வேதம் தெளிவா எழுதி இருக்கு, பாவத்தை மறைக்கிற எவனும் வாழ்வடைவதற்கு வாய்ப்பு இல்லை.
நான் வாழ்வடைய வேண்டும் என்றால், நான் சுகமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால், நான் சமாதானமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால், நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால், நான் பாவம் அறிக்கை செய்யப்பட்டவனாய் இருக்கணும். பாவத்தை மறைக்காதவனாய், நான் பாவத்தை அறிக்கை செய்தவனாய் நான் மாறும் பொழுது எனக்கு ஒரு நிச்சயம் ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது சொன்னாரு, உண்மைதான் ஆண்டவரே, பச்சைபாலை பார்த்ததும் உண்மைதான், பிள்ளை பெற்றதும் உண்மைதான், உரியாவை கொன்றதும் உண்மைதான், என்னை மன்னியும் என்று அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு தாவீது வந்த அடுத்த செகண்டே கர்த்தர் மீண்டும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவன் இருதயத்தில் ஊற்ற ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம், என்னுடைய வாழ்க்கையில நான் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு இருக்கிற ஒரு வழி எது தெரியுமா? என் பாவத்தை நான் அறிக்கை செய்ய வேண்டும். மறைப்பது அல்ல. இன்றைக்கு அநேக நேரத்துல சிலருடைய ஆத்மாவோட துக்கம் ஏற்படுவதற்கு இரண்டாவது காரியத்தை நான் சொல்லிட்டு நான் அடுத்த கட்டத்துக்கு நான் போக விரும்புறேன். இரண்டாவது என் ஆத்மா துக்கப்படுவதற்கு என்ன தெரியுமா காரணம்? அநேக விஷயத்தை மறைக்கிறது. அநேக விஷயத்தை மறைக்கிறது. அநேக விஷயத்துல முக்கியமான விஷயம் தெரியுமா? பாவம். நாம் செய்யக்கூடியதான சில மீறுதலை நம்ம மறைக்கிறோம். கணவனுக்கு தெரியக்கூடாது, மனைவிக்கு தெரியக்கூடாது, பிள்ளைக்கு தெரியக்கூடாது, பாஸ்டருக்கு தெரிஞ்சிடக்கூடாது, இப்படி அந்த விசுவாசி பாத்திரக்கூடாது, இந்த விசுவாசி பாத்திரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஸ்தோத்திர சில காரியத்தை செய்யறோம் பார்த்தீங்களா? அந்த காரியத்தை மறைக்கிறதுக்கு மறைக்க என் ஆத்மா துக்கப்பட ஆரம்பிக்கும். பாவத்தை ஒருவன் மறைக்க ஆரம்பித்தால் அவன் வாழ்க்கையில நிச்சயமா சந்தோஷம் இருக்காது. அவன் தோற்றத்தில் வேணா சந்தோஷம் இருக்கலாம், அவன் பேச்சில் சந்தோஷம் இருக்கலாம், அவன் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கலாம், பட் அவன் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கும். அவன் ஆத்துமா, என் ஆத்துமா துக்கத்தால் நிறைய காரணம் தெரியுமா? என் இருதயத்தில் நான் வைத்திருக்கிற சில ரகசியமான சில பாவத்தின் சுவடுகள். அது ஸ்தோத்திரம். அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக செய்கிற பாவத்திற்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சு. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் செய்யற பாவத்துக்கு, ஞான ஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் செய்யற பாவத்துக்கு, அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் செய்யற பாவத்துக்கு, திருவிருந்து எடுத்ததுக்கு அப்புறம் செய்யற பாவத்துக்கு, எடுக்க முன்னாடி செய்யற பாவத்துக்கு, இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம் தேவனுக்கு விரோதமாக சோத்திரம், கணவனுக்கு விரோதமாக, மனைவிக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்கிற பாவ காரியம் இருக்கு பாத்தீங்களா? அந்த பாவங்கள் நம்மை நிம்மதியான வாழ்க்கை வாழ விடாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். ஏர்போர்ட் போகும்போது என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சின்ன ஒரு மினி அலாரம் செட்டப் பண்ணியிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. அந்த பாதைக்குள்ள தான் நம்ம என்ன பண்ணணும்? போகணும். அது எதுக்கு வச்சிருக்கிறாங்க? தவறான எந்த ஒரு பொருளையும் நான் ஏர்போர்ட்டுக்குள்ளேயோ நான் ஃப்ளைட்ல என்ன பண்ணக்கூடாது, கொண்டு போக அனுமதி இல்லைன்னு சொல்லி அந்த காரியத்தை வைக்கிறாங்க. இப்ப அனுமதிக்கப்படாத ஒன்றை நான் எடுத்துட்டு போறேன், என் முகம் எப்படி இருக்கும்? அனுமதி இல்ல, அங்க கொண்டு போறதுக்கு அனுமதி கிடையாது, ஆனாலும் நான் அதை கொண்டு போறேன். அப்ப என்னுடைய ஃபேஸ் தோற்றம் எப்படி இருக்கும்? என் இருதயம் எப்படி இருக்கும்? அந்த நேரத்துல கண்டுபிடிச்சிருவாங்களோ, எடுத்தா ஃபைன் அடிச்சிருவாங்களே, அந்த ஒரு உள்ளான பயம் என்ன பண்ணும்? நம்மளை இன்னும் நாளுக்கு நாள் அது நம்மளை இன்னும் உச்ச பயத்துக்கு கொண்டு போகும். இன்றைக்கு நாம் இருதயத்தில் துக்கப்பட்டு அநேக தனிமையை விரும்பிகளாய் மாறுவதற்கு காரணம், அநேக சபையை விரும்பாமல் தனிமையை விரும்பி போக காரணம் தெரியுமா? என் பாவம் எங்க வெளியே வந்துருமோ, நான் மறைத்த ராஜ ரகசியங்கள் வெளியில வந்து விழுந்துருமோ, அது நிமித்தம் என்னைய மற்றவங்க ஏளனமா பார்த்துருவாங்களோ, என்னைய ஸ்தோத்திரம் காரி துப்பிடுவாங்களோன்னு சொல்லி இப்படி பல விதமான விஷயங்களை இருதயத்தில் வைத்துக்கொண்டு மனைவியிடத்தில் பேசுவதை குறைத்து விட்டு, பிள்ளையிடத்தில் பேசுவதை குறைத்து விட்டு, சபையில் பேசுவதை குறைத்து விட்டு, உறவிலிடத்தில் பேசுவதை குறைத்து விட்டு, எல்லாவற்றையும் குறைந்து போக காரணம் என்ன? ஒருவருடைய வாழ்க்கை தனிமை விரும்பியா மாறுதுன்னு சொன்னா நம்ம யோசிக்கணும், ஏன் அவன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான், ஏன் என்கிட்ட நெருங்க மாட்டேங்கிறான், என்னைய பிடிக்கலையா, இல்ல அவனுக்குள்ள ஏதாவது பிடிக்காத காரியம் இருக்கா? நிச்சயமா சபையை யாரும் பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, கர்த்தருடைய சமூகத்தை பிடிக்கலன்னு சொன்னா அவன் மனுஷனே கிடையாது.
அப்படி கர்த்தருடைய சமூகம் பிடிக்கலன்னு ஒருவன் வெளியே போறான்னா அவனுக்குள் ஏதோ அவனுக்கே பிடிக்காத ஒரு காரியம் என்ன பண்ணுது. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அதான் சொல்றாரு, நான் விரும்புவதை செய்கிறேன், நான் விரும்புவதை செய்ய விரும்புறேன், ஆனா நான் விரும்பாததை அதிகம் என்ன பண்றேன். விரும்புவதை செய்வதை பார்க்கிலும் நான் விரும்பாததை என்ன பண்றேன் செய்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அப்ப நம் ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஒரு பயம் இருக்கு. என்ன பயம்? நான் விரும்புறதை தான் செய்யறேன். யார் விரும்புறத? கர்த்தர் விரும்புறதை தான் நான் செய்யறேனா? நான் கர்த்தர் விரும்புறதை தான் செய்யறேனா? ஏன்னா தாவீதுக்கு தெரியல, உரியாவை கொன்னது தப்பு இல்லைன்னு அவனுக்கு தெரியல, பச்சைபாலை பார்த்தது தப்பு இல்லைன்னு தெரியல, அவரிடத்தில் பிள்ளை பெற்றுக்கொண்டது தப்பு இல்லைன்னு தெரியல. ஆனா ஸ்தோத்திரம், எதுவுமே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சு அவனுடைய இருதயத்துல கர்த்தர் ஒரு போடு போடுறாரு. நீ பண்ண அனைத்துமே தப்புதான்டா, நீ பண்ண அனைத்துமே தப்புதான்டா, நீ எதையெல்லாம் தப்புல்லன்னு சொல்லி உன் இருதயத்துக்கு நீயே வஞ்சகத்தையும் ஸ்தோத்திரம், உன் இருதயத்துக்கு நீயே கேடயத்தையும் மாட்டிக்கொண்டு இதெல்லாம் சரிதான் சொன்னியோ, அது அனைத்தும் தப்புதான். இப்ப தாவீதுடைய இருதயம் எப்படி தெரியுமா இருக்கு? உடைஞ்சு நொறுங்கி சுள்ளா கிடக்குது. காரணம் என்ன? அவர் சமூகத்துக்குள் போவதற்கு தாவீதுக்கு இப்ப தைரியம் இல்ல. அவர் சமூகத்தில் போய் ஜெபிப்பதற்கு தாவீதுக்கு தைரியம் இல்ல. காரணம் என்ன? விரும்பாத ஒன்றை அவன் கூட எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறான். இன்றைக்கு ஏன் நம்மளால தேவ சமூகத்துல ஜெபிக்க முடியல? ஏன் ஜெப நேரத்துல ஜெபிக்க முடியல? ஏதோ ஒன்று விரும்பாத ஒன்றை நான் தூக்கிக்கிட்டே போறேன் பின்னாடியே. ஏன் லாபான் துரத்திக்கிட்டே இருக்கிறான்? அவனோட பொருள் ஒண்ணு யார்கிட்ட இருக்கு? யாக்கோபுடையதான ஸ்தோத்திரம் பிரயாணத்துல இருக்கு. அந்நியனுடையதான பொருள் என் பிரயாணத்தில் வருவதற்கு காரணம் என்ன? ஏன் என் பிரயாணத்துல அது புறப்பட்டு வருது என் கூட? அது என் கூட இருக்கிற வரைக்கும் என் ஓட்டத்தில் ஸ்தோத்திரம், அதாவது என்ன சொல்றாங்க, சமாதானமான ஓட்டம் என்ன பண்ண முடியாது, ஓடவே முடியாது. யாக்கோபு சமாதானமா ஓட ஆசைப்பட்டு ஓடிட்டு இருக்காரு. ஆனா யாக்கோபுடைய ஓட்டம் சமாதானமா காரணம் லாபான் துரத்துறான். நம்மள துரத்துறப்ப நம்ம எப்படி சமாதானமா ஓட முடியும்? நம்மள சத்துரு துரத்தும் பொழுது, நம்மள பாவம் துரத்தும் பொழுது, நம்ம செய்த பாவத்தின் விளைவின் தண்டனை நம்மை துரத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம் எப்படி சமாதானமுள்ள ஓட்டமா இருக்கும்? துக்கம் நிறைந்ததாகத்தான் என்ன பண்ணும் இருக்கும். அப்ப என்னுடைய வாழ்க்கையில துக்கம் நிறையுதுன்னா அதுக்கு இரண்டாவது காரணம், நான் மறைக்கப்பட்ட சில வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சில மறைமுகமான வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக வெளியரங்கமான வாழ்க்கையை வாழ பழகணும். மறைமுகமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம் என்றால் அவர் வெளிக்கொண்டு வராத ரகசியம் என்பது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அவர் வெளிக்கொண்டு வராத ரகசியம் என்று நாம் சொல்லலாம். இது மறைவான குற்றம், இது மறைவான கண்ணி, இது மறைவான பாவம், இது மறைவான காரியம், இது அவங்களுக்கு தெரியாது, இது அவங்களுக்கு தெரியாது, இப்படி நம்ம பல பேத்துக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். ஆனா என்னை படைத்தவர், நம்மை படைத்தவர், நம்மேல் கண் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர், எப்பொழுதும் இஸ்ரவேலை காக்கிறவர், தூங்காமலும் உறங்காமலும் நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிற அந்த ஒரு நல்ல தகப்பன் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரே ஒரு பயத்தோடு நம்முடைய வாழ்க்கையின் பிரயாணம் இருக்கும் என்றால் நிச்சயம் என் ஆத்மாவில் துக்கம் என்பது ஒன்று இருக்கவே இருக்காது. மறைக்கப்பட்ட வாழ்க்கை எல்லாத்துக்கும் மறைக்கிறோம். நம்முடைய செல்போன்ல ஒரு காரியம் இருக்கு, ஒரு தவறான ஒரு புகைப்படம் இருக்கு, இல்ல ஒரு தவறான ஒரு வீடியோ இருக்குன்னா அந்த போனை தைரியமா நம்ம 10 பேர் முன்னாடி கொடுக்க முடியுமா? இல்ல ஓபன் பண்ண முடியுமா? ஏன்? அதுல இருக்கிறது என்ன? தவறான காரியம். அதுல நான் சில காரியத்தை மறைச்சு வச்சிருக்கிறேன். அந்த மறைக்கப்பட்டது வெளியில வந்துருமோன்னு பயம். இதேதான் செல்போன் நம்முடைய வாழ்க்கையே ஒண்ணுதான். ஒரு நாள் என்ன பண்ணிரும்? வெளியில வந்துரும். ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவருடைய வாழ்க்கையில அவர் திருமணத்துக்கு முன்பாக சில பழக்கங்கள் ஏதோ ஒரு சம்திங் இருந்திருக்கு. அது எல்லாமே அவருடைய போன்ல அவர் கேப்சர் பண்ணியிருக்காரு. அவர் போன இடங்கள், வந்த இடங்கள், சேர்ந்து சுத்தினது, இப்படி சில பர்சனலான விஷயங்கள் என்ன பண்ணிருக்காரு, போட்டோ எடுத்து சேவ் பண்ணி அது கூகுள் டிரைவ்ல என்ன பண்ணிட்டாரு, போட்டார். கூகுள் டிரைவ்லையும் கூகுள் போட்டோஸ்ல என்ன பண்ணிட்டாரு, போட்டார். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் அவருடைய போனு வெடிச்சிருச்சுனாக்க உடஞ்சி சில்லாகி அப்புறம் திரும்ப வேற ஒரு போன் வாங்குற நிலைமைக்கு அவர் என்ன பண்ணாரு, போனார். அந்த வேறொரு போன் வாங்கினவருக்கு ஸ்தோத்திரம் சேம் ஐடியா தான் என்ன பண்ணாரு, யூஸ் பண்ணார். சேம் ஐடியா அவரு தன்னுடைய ஜிமெயில போட்டு திரும்ப யூஸ் பண்றாரு.
ஒரு நாள் அவருக்கு திருமணம் ஆகுது. இவரு நினைச்சிருக்காரு தன்னுடைய பழைய காரியங்கள் அனைத்தும் என்ன பண்ணிருச்சு, மறைஞ்சிருச்சு. என்ன ஆயிருச்சு, மறைக்கப்பட்டாச்சு. ஏன்னா போன் உடைஞ்சு போச்சு. போனே உடைஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் எதையும் என்ன பண்ண முடியாது, இனி என்கிட்ட இருந்து எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. சோ அதெல்லாம் மறைக்கப்பட்டாயிட்டுன்னு சொல்லி அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தானா. ஒரு நாள் அவனுடையதான மனைவி யதார்த்தமா அவன் போனை எடுக்க, இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. அதுதானே உண்மை. போனே உடஞ்சு போனா ஏதாவது கிடைக்குமா? கிடைக்காது. ஆனா கிடைச்சிருச்சு. காரணம், அவன் யூஸ் பண்ண சேம் ஐடி. இன்றைக்கு என் தோற்றம் எப்படி வேணா மாறலாம். எனக்குன்னு போடப்பட்ட முத்திரை ஒண்ணு இருக்கு. அந்த முத்திரையை காட்டி கொடுத்துரும் நான் யார் அப்படின்னு. என் மேல் போடப்பட்ட அந்த முத்திரை என்னை எப்பொழுது என்ன பண்ணும், பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். நான் சொல்லலாம் ஒரு 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 மாச காலத்துக்கு நான் ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அதெல்லாம் மறைஞ்சு போச்சு, மீதி 11 மாசம் ஐ எம் பர்ஃபெக்ட் வாழலாம். ஆனா அந்த ஒரு மாசத்துக்கான பேக்கப் என்ன பண்ணுது, எனக்காண்டி எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயங்களை கர்த்தர் என்ன பண்ணாரு, எடுத்து வைத்தார்னா நம் வாழ்க்கையில் எத்தனை வாழ்க்கை மீதம் உள்ளதா இருக்கும் யோசிக்கணும். அதனாலதான் மறைவானவைகள் நம் வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. மறைவானவைகள் இருக்கிற வரைக்கும் என் ஆத்மா நிம்மதியா இருக்காது. தைரியமா இருக்கிறவன், ஓப்பனா இருக்கிறவன், உண்மையை பேசுறவன் சந்தோஷமா இருப்பான். அடிச்சா கூட அடி வாங்கிட்டு என்ன பண்ணிடுவான், போயிருவான். தண்டனைக்கு பயந்தவன் மறைவான காரியத்தை என்ன பண்ணுவான், செய்ய ஆரம்பிப்பான். ஆனா அது மறைவான காரியத்துக்கே மிகப்பெரிய தண்டனை இருக்குன்றது அவனுக்கு என்ன பண்ணல, தெரியல. இன்றைக்கு சில ஆத்துமாக்கள் துக்கப்பட்டு கிடக்க காரணம் மறைவான காரியம் தான். பார்க்க மாட்டான் பார்த்துட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக ஒளிவு மறைவு அற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு பழக வேண்டும். எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த இடத்திற்கு போனாலும், எந்த இடத்தில் கர்த்தர் நம்மை நிற்க வைத்தாலும் நான் ஒளிவு மறைவு அற்ற வாழ்க்கையை வாழ்கிறவனாய் இருக்கணும். சிலர்லாம் பிக்னிக்கோ சம்திங் எங்கேயோ போயிட்டு வந்தாங்கன்னா திரும்பி வர பார்த்தா ஃபேஸ் மாதிரியே இருக்காது. ஏன்னா என்னத்தையும் ஒன்று கர்மம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க போற இடத்துல. தெரிஞ்சிருமோ அந்த தெரிஞ்சிருமோன்ற பயத்திலேயே அவன் சந்தோஷத்தை இழந்துருவாங்க. ஏன் இப்படி மறைவான காரியம் நம்ம செஞ்சு என்னத்தை நம்ம சாதிச்சோம்? அந்த மறைவான காரியம் அந்த மறைவான இடத்துல செஞ்ச நேரத்துல மட்டும்தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்து தவிர அடுத்த வாழக்கூடிய பல நாட்களுக்கு எனக்கு அது எதை தான் கொடுத்துருக்கு, துக்கம். கேட்டா தெரிஞ்சிருமோ, வெளி வந்துருமோ, கண்டுபிடிச்சிட்டாங்களோ, பேசுற தோரணையை பார்த்தா கண்டுபிடிச்சிட்டாரு தான் போல. இல்ல, அது நம் மறைவாய் செஞ்ச காரியம் நமக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாயமான பயபிம்பம். அது ஒரு மாயமான பயபிம்பம். அந்த பயபிம்பத்தை உடைக்கணும்னா மாயமற்ற வாழ்க்கையை விட்டு முதல்ல வெளியில வரணும். மாய்மாலமான வாழ்க்கையை விட்டு நான் முதல்ல வெளியே வரணும். மறைவான வாழ்க்கையை விட்டு நான் முதல்ல வெளியில வரணும். என் வாழ்க்கை ஒளிவு மறைவற்ற வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்பாக வாழணும். ஏன் ஆதாமு ஏவாளும் தங்களை மறைத்து கொண்டாங்க? இத்தனை நாளாக்க தேவனை பார்த்த உடனே ஓடி வந்து கட்டிப்பிடித்தவர்கள், கையை பிடித்தவர்கள், முன்பாக வந்து நின்றவர்கள் இன்றைக்கு கூப்பிடும் பொழுது ஆதாமே நீ எங்கே இருக்க என்று சொல்லும் பொழுது நாங்கள் நிர்வாணிகளா இருக்கிறோம், நாங்கள் வருவதற்கு அச்சப்பட்டு பயந்து மறைந்து இருக்கிறோம். ஏன் மறைவு? ஏன் வாழ்க்கையை மறைக்கிறோம்? செய்யக்கூடாதத செஞ்சதால. இயேசு தெளிவா தான் சொன்னார், செய்யாத. நீ அந்த பழத்தை தெளிவா தான் சொன்னாரு. ஆனாலும் செஞ்சதால. சொல்லியும் கீழ்ப்படியவில்லை தானே நம்ம. அப்ப ஏன் நமக்குள்ள பயம் வர்றதுக்கு மூன்றாவது காரணம், சொல்லியும் கீழ்ப்படியல. சொல்லியும் கீழ்ப்படியல. மறைவான குற்றங்கள் ஒன்று என்றால் எனக்கு தெரிவிக்கப்பட்டும் எச்சரிப்பு கொடுத்திருந்தும் நான் தொடர்ந்து செஞ்சேன் பாத்தீங்களா, அது எனக்கு அடுத்த பயத்தை ஏற்படுத்துது, எனக்கு அடுத்த துக்கத்தை அது ஏற்படுத்துது. இதனால் வரைக்கும் ஆதாமும் ஏவாளும் அப்படிப்பட்ட ஒரு 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 சுபாவத்துக்கு அவங்க வந்ததில்ல, ஒரு மன உளைச்சலுக்கு அவங்க வந்ததில்ல. ஆனா இன்னைக்கு அவங்க மன உளைச்சலாகி உட்காந்துருக்காங்க. காரணம் என்ன? அவர் சொன்னாரு, நான் கேட்கலையே. இப்ப என் மூஞ்ச கொண்டு போய் எந்த லாக்கர்ல மறைச்சு வைக்கிறேன்னு தெரியாம புதற்குள்ள உட்காந்துருக்காங்க. இப்ப நமக்கு கர்த்தர் சில விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
நமக்கு கர்த்தர் சில விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். கற்றுக் கொடுத்த விஷயத்தை செயல்படுத்துவதற்கு நாம் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையை மறைக்க கூடாது. யோனாவை குறித்து நமக்கு நல்லாவே தெரியும். யோனாவுக்கு கர்த்தரை குறித்து நல்லா தெரியும். ஆனாலும் யோனா ஏன் கர்த்தருடைய சித்தத்தை செய்யறதுக்கு மறித்து, நான் சோதன் தர்ஷீஷுக்கு போன நீவேக்கு போக மாட்டேன் ஏன் சொன்னான்? அவனுக்கு தெரியும் அவர் மன்னிப்பார்னு தெரியும். ஆனால் யோனா என்ன பண்ணல, அதுக்கு விட்டு கொடுக்கல. எது நடந்தாலும் சரி நடக்கட்டும், பார்த்துக்கலாம், கீழ்ப்படியணும். யோனாவுக்கு தெரியும் தர்ஷீஷை விட்டு நினிவே போகிற கப்பலை விட்டு தர்ஷீஷ் கப்பல்ல ஏறினாக்க ஏதோ ஒரு கோளாறு நடக்கணும்னு அவனுக்கு தெரியும். அதே போல் நடந்துச்சு. அப்பயும் அவன் என்ன பண்ணல, தன் வழியை மாத்திக்கல. மீண்டும் அங்கேயே நிக்கிறான். மீண்டும் கப்பலுடைய பின்னணையத்துல போய் படுத்துக்கிட்டான். அது அடித்தட்டு வாரத்துல எல்லாரும் மறுபடியும் தேடுறாங்க. இவன் வெளியில வரல. கடைசியில வெளியில வரான். இவனாலதான் பிரச்சனை தெரிஞ்சு போச்சு. அப்பயும் அவன் என்ன பண்ணல, பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு வழி தரல. நேற்று கடலை போட்டா போட்டுக்க. அநேக நேரத்துல நாம் தெரிந்து செய்யற தப்புக்கு அப்படியே கேஷுவலா ஆத்துக்கலாம், என்ன பண்ண போறாங்க, மிஞ்சி மிஞ்சி போனா தூக்கி போடுவாங்க, மிஞ்சி மிஞ்சி போனா பாஸ்டர் சர்ச்சுக்கு வராதன்னுவாரு, அதையும் மிஞ்சி போனா என்ன நடக்க போகுது பார்த்துக்கலாம். இதுதான், இந்த பார்த்துக்கலான்ற அந்த ஒத்த வார்த்தை தான் அநேகருடைய வாழ்க்கைய நடுக்கட்டையா மாத்திருக்கு. அதாவது தனிக்கட்டையா மாத்திருக்கு. பார்த்துக்கலான்னு சொல்லி இன்றைக்கு பேசின பல பேருடைய வாழ்க்கை இல்ல. அல்லேலூயா. அப்ப யோனா அவ்வளவு சொல்லியும் என்ன பண்ணுவீங்க, தூக்கி தண்ணியில போறியா போட்டுக்க, எனக்கு என்ன, என்ன ஏசுநாதர் அடிக்கவா போறாரு, கண்ணை நோண்டாவா போறாரு, ஆத்துக்கலாம் போ. ஆனா ஸ்தோத்திரம், நாம் ஆராதிக்கிற தகப்பன் எப்படிப்பட்டவர் என்றால், நீ என்னதான் பார்த்துக்கலான்னு மேம்போக்கான மினுக்கான வாழ்க்கைய வாழ்ந்தாலும் உன்னைய கொண்டு போய் கக்கூசுல உட்கார வச்சு என்ன பண்ணுவாரு, புத்தியை கொடுப்பார். யோனா மீனோட வயிற்றுல எந்த பகுதியில இருந்தான்னு யாருக்காவது தெரியுமா? இறப்பை பக்கத்துல இருந்தா என்ன இருந்திருக்கும்? அதுக்கு பேர் என்னதான்? இறப்பை பக்கத்துல என்னதான் இருக்கும்? சாப்பிடுறோமா? இறப்பை இருக்கா? இறப்பைக்கு பக்கத்துல என்ன பை தான் இருக்கும்? கழிவு பை தான் இருக்கு. அதுக்கு பேர் என்னது? கொண்டு போய் அங்க வச்சாருன்னு என்ன பண்ணுவோம்? ஏன்னா மீன் ஃபுல் வெஜிடேரியன்ல, மீன் சாப்பிட்றதெல்லாம் ஃபுல் வெஜிடேரியனா இருக்கும். அப்படியே ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல, நமக்கு கர்த்தர் கொடுத்த பாதையை விட்டு பார்த்துக்கலான்னு மினுக்கா தெரிஞ்சோம்னா, பயமட்டு தெரிஞ்சோம்னா, யோனாவுக்கு தெரியும் செய்யறது தப்புன்னு, தெரிஞ்சும் துணிஞ்சு செஞ்சான். துணிஞ்சா செய்யற, வா உன்னை கக்கூஸ்ல வச்சு என்ன பண்ற, புத்தியை ஏற்படுத்த கொண்டு போய் அங்க போட்டார். இப்ப அழுவுறான் உட்காந்து உள்ள, ஆண்டவரே இது ஏதாவது தின்னு பிடிச்சுனா என்ன பண்றது, நான் ஏதாவது தின்னு பிடிச்சா என்ன பண்றது, தண்ணியை குடிச்சா என்ன பண்றது, மீன் என்ன போட்டா சமதளத்துல ஓடுறதுக்கு? மீன் எப்படி ஓடும்? அது அப்படி ஒரு குதிக்கும், அப்படி ஒரு திருப்பும். யோனா என்ன பண்ணியிருப்பான் உள்ள உட்காந்து? அவனுக்கு என்ன ஸ்தோத்திரம், 4K BH வீடியோ ஆண்டர் கட்டி கொடுத்தாரு, நீ உனக்கு எந்த சேதாரமும் இல்லை, செய்கூலியும் கிடையாது, நீ சமாதானமா வாழலாம் அப்படின்னு. இல்ல, துணிஞ்சவனுக்கு தூக்கு மேடன்னு போறோம். கடைசியில் தூக்கு மேடையை கத்தர் கொடுத்தா என்ன பண்ண மாட்டேங்கிறோம், ஏத்துக்க மாட்டேங்கிறோம். அல்லேலூயா. இப்ப ஸ்தோத்திரம், அநேக நேரத்துல நம் இருதயம் பெரிய துக்கம் அடிக்க காரணம் என்ன? துணிஞ்சு செஞ்சதுனால. இப்ப 3 நாள் என்ன பண்றான், மீன் வயிற்றுல உட்காந்து கதறான், துக்கப்படுறான், வேதனைப்படுறான். ஆத்மாவுல மரண பயம் வந்துருச்சு. இப்ப ஆத்மாவுல இது வரைக்கும் பயம், இப்ப வந்தது மரண பயம். உசுரோட வெளியில போவேனா போக மாட்டானா? யாருக்கு தெரியாது? யோனாவுக்கே தெரியாது.
இப்ப நம்முடைய வாழ்க்கையில சில மரண பயம் வர்றதுக்கு யார் தான் காரணம்? துணிஞ்சு செஞ்ச நான் தான் காரணம். துணிஞ்சவனுக்கு தூக்கு மேட பஞ்சு மெத்தனவனுக்கு ஏன் மீன் வயிற்றுக்குள்ள போன உசுர் பயம் வந்துச்சு? இன்னைக்கு பேசுறோமா நம்ம வார்த்தைகள்? துணிஞ்சவனுக்கு தூக்கு மேட பஞ்சு மெத்த வாத்துக்கலாம் போடா, கொண்டி தூக்கத்துல வச்சோம்னாக்க கடைசி ஆசை என்ன? நீ எப்படியாவது விட்டுருக்க, எங்க அம்மா பார்க்க. பஞ்சு மெத்த படுத்துக்க வேண்டியதானே? இன்னைக்கு பொய்யான வார்த்தையை பேசி, பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்து, பொய்யான தைரியத்தை வளர்த்து, பொய்யான ஒரு காரியத்தை யாருக்காக வாழ்றோம்? எதுக்கு? அதுக்கு பேசாம தர்ஷிஷு கப்பல்லே சரி, நினிவே பட்டணத்துக்கு போக சொன்ன அந்த கப்பல் ஏறி போயிருக்கணும். ஏன் தர்ஷிஷுக்கு போய் இருக்கிற சாபத்தை பூரா வாங்கிக்கிட்டு மீன் வயிற்றுல போய் உட்காந்துக்கிட்டு உசுருக்கு ஏன் மரண பயத்தோட வாழணும்? அதுக்கு மரணமற்ற வாழ்க்கைய சோத்திரம் ஜாலியா கப்பலை ராஜா பகதூராட்டம் போயிருக்கலாமே. போயிருக்கலாமா? நினிவே கப்பல்ல ஏறி ஒழுங்கா போயிருந்தா சோத்திரம் கர்த்தர் அழகா நடத்தியிருப்பாரா? ஏன் இப்ப மீன் வயிற்றுக்குள்ள வச்சு மரண பயத்தை காமிச்சு கொடுத்துட்டு இருக்காரு? சில சமயங்கள்ல நாம் செய்கிற துணிகரமான காரியத்துக்கு நமக்கு வரக்கூடியது மரண பயம். மரணம் அல்ல, மரண பயம். மரணத்தை விட மரண பயம் மோசமானது. செத்தா கூட செத்தரலாம், ஆனா நிமிஷத்துக்கு நிமிஷம் செத்துருவோமோ வாழ்ற ஒரு வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, அது கொடூரமான வாழ்க்கை. அததான் கர்த்தர் 3 நாளா யோனாவுக்கு வச்சார் அடி வயித்துல. முடிஞ்சா வா பாத்துக்கலாம், முடிஞ்சா மீன் வாயை திறந்து நீ முசுரோட வெளியே வந்துடும், நான் பாத்துக்கிறேன். நான் கடலை கொடுக்காம அந்த மீன் வாயை திறக்காது. என் சித்த இல்லாம நீ வெளியவும் வர முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பயம்னாக்க, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பயம். எப்ப ஒரு நாளைக்கு இருதயம் எத்தனை முறை துடிக்கிறதா தெரியுமா? எனக்கும் தெரியாது. சரி, கர்த்தர் நல்லவர். ஒரு நாளைக்கு சில குறிப்பிட்ட முறை இருதய துடிப்பு இருக்கும். ஒவ்வொரு துடிப்புக்கும் ஒரு பயம்னாக்க 3 நாளைக்கு எத்தனை துடிப்பு ஏற்பட்டிருக்கும் வச்சுக்குங்க. நமக்கு தெரியாது, நீங்களே கூட்டி கழிச்சு பார்த்துக்குங்க. ஒரு 10 நிமிஷம் இருதயம் படபடத்தாலே நமக்கு உசுறு போயிட்டு உசுறு வந்துருது. சில பேர் ஹாஸ்பிட்டலே கொண்டு போய் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? அட்மிட் பண்ணி குளுக்கோஸ்ல ஏற்ற வேண்டியதா இருக்கு. 3 நாளைக்கு மரண பயத்தோட துறை வச்சிருந்தா அவன் என்ன ஆயிருந்திருப்பான்? ஏன்? துணிகரமாய் நான் செய்ததுதான் காரணம். ஸ்தோத்திரம். அதனாலதான் அங்க 10வது வசனம் சொல்லுது, மரித்தவனுக்கு அதிசயம் நடக்குமா? செத்து போன வீரர்கள் எழுந்துமை துதிப்பார்களா? நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு காரியம் வேணா செஞ்சிருக்கலாம். மறைவான காரியம் நம்ம செஞ்சிருக்கலாம், துணிகரமா நடந்திருக்கலாம். என் தேவையை நினைச்சு நான் துக்கப்பட்டிருக்கலாம். எனக்கு இது நடக்கல. நடக்கலன்னா அழுதா, நடந்தாலும் அழுகுறாங்க பாதி பேர். என்ன பண்றது பாவம்? நடந்தா சரி, நடக்கலன்னா அழுக, நடந்தா ஏன்னா நடந்துச்சுன்னு அழுக. அப்ப என்னுடைய வாழ்க்கையில கிடைக்கலன்னு ஒரு விரக்தியின் அழுக ஆபிரகாமுக்கு. தாவீதுக்கு மறைக்கப்பட்ட வாழ்க்கையின் அனுபவம் தாவீதுக்கு. யோனாவுக்கு துணிகரமான வாழ்க்கை. இது 3ஐயும் செய்து அவர்களை கர்த்தர் மீண்டும் ஒரு வாழ்க்கையை வாழ வைத்தார். இது 3ஐயும் செய்து அவர்களை கர்த்தர் மீண்டுமான ஒரு வாழ்க்கையை வாழ வைத்தார். அதான் சங்கீதம் 88:10 மறுபடியும் வாசிங்க. மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ? செத்து போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ. இவர்கள் ஏற்கனவே தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்துட்டாங்க. ஆபிரகாம் தன்னுடையதான வாழ்க்கையில தான் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கலன்னு விரக்தியில மரித்துட்டான். தாவீது தான் செய்த பாவத்தின் உச்சத்துல தன்னுடைய மேம்போக்கான வாழ்க்கையில அவன் மரித்துட்டான் ஆவிக்குரிய தன்மையில. ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனா, கர்த்தருடைய தீர்க்கதரிசியா கர்த்தருடைய வேலையை செய்யாம யோனா மரிச்சிட்டான். ஆனா மரித்தவர்கள் மீண்டுமாய் கர்த்தருடைய சமூகத்துல என்ன பண்றாங்க? அவர்கள் எழும்ப ஆரம்பிக்கிறார்கள். காரணம், அவர்கள் மேல் அவர் வைத்த கிருபை பெரியது. அப்ப மரித்தவர்களுக்கு அற்புதம் நடக்குமான்னு கேட்டா பக்தன் யோபு ஒரு வார்த்தை அழகா சொல்லுவார். ஸ்தோத்திரம். அது திருப்பிக்கங்க. யோபுவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க பார்ப்போம் வேகமா. யோபுவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதன் 7, 8, 9 வசனத்தை 14ஆம் அதிகாரம். யோபு 14ஆம் அதிகாரம் அதன் 7, 8, 9 வசனத்தை வாசிக்கலாம்.
ஒரு மரத்தை குறித்தாவது ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. ஒரு நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும் அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும். திரும்ப தழைக்கும். அதன் இளங்கிளைகள் அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். துளிர்க்கும். அதன் வேர் தரையிலே பழையதாகி அது வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல கிளைவிடும். இளம் மரம் போல் கிளைவிடும். மனுஷனோவென்றால் செத்தபின் ஒளிந்து போகிறான். மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? ஸ்தோத்திரம். போதும். மரத்தை குறித்த அந்த ஓமையில யோபு அழகா சொல்றாரு, வெட்டின மரம் வளரும், ஆனா செத்த மரம். அவர் தெளிவா டெபினிஷன் கொடுக்கிறார். வெட்டப்பட்ட மரம் வேற, செத்து போன மரம் வேற. என் வாழ்க்கையில் நான் வெட்டப்பட்டிருக்கிறேன்னா செத்து போய் இருக்கிறேன்னா கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். வெட்டப்பட்டிருக்கிறவன் துளிர்க்க நாட்கள் உண்டு, ஆனா செத்து போனவன் துளிர்க்க. என் வாழ்க்கையில சில பிளேடு, வெட்டக்கூடியதான கோடாரிகள், ரம்பங்கள், இப்படி பல ஆயுதங்களை நோக்கி வந்திருக்கலாம் என்னை வெட்டுவதற்காக. அந்த ஆயுதங்கள் அனைத்தும் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில, என் குடும்ப வாழ்க்கையில, என் தனிப்பட்ட வாழ்க்கையில, என் சபைக்கும் எனக்கும் இருக்கிற நெருக்கத்துல, ஊழியக்காரனுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல, இப்படி பல விஷயத்துல அந்த பிளேடு வந்து குறுக்க என்ன பண்ணிருக்கலாம், டமால் டமால் டுமில் டமால்னு விழுந்திருக்கலாம். அதனால நான் வெட்டப்பட்டிருக்கலாம், நான் காயம் பட்டிருக்கலாம், ஆனா அது ஆறும். ஆனா செத்து போன கட்டை, அங்க அப்படித்தானே அவர் வாசிக்கிறாரு. வாசிங்க மறுபடியும். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும். அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும். கவனிங்க, அதன் அடிக்கட்டை தரையிலே பழையதாகி, அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும். ஸ்தோத்திரம். இப்ப கேட்கிற இரண்டாவது கேள்வி என்ன? அதன் அடிக்கட்டை. இப்ப யோபு சொல்லுகிற அடுத்த விஷயம் என்ன? இதுவரைக்கும் அவர் மேலோட்டமான வார்த்தையை பேசினார், கிளைகளை குறித்து பேசினார். வெட்டப்பட்ட கிளை துளிர்க்கும், அல்லது ஸ்தோத்திரம் சில கிளைகள் தன் நிலை மறந்து வேறு திசையை போகுது, அதுக்கு ஒரு வெட்டு. இப்படி வெட்டப்பட்ட கிளைகள் முளைத்து கொண்டு. இப்ப யோபு சொல்றது, அடி ஆழத்திற்கு போ. நம்முடைய வாழ்க்கையின் அடி ஆழத்திற்கு நாம் போகணும். மேலோட்டமான காரியம் அல்ல, மேலோட்டமான மறைவு அல்ல, மேலோட்டமான பாவ மன்னிப்பு அல்ல, மேலோட்டமான விடுதலை அல்ல. அடி ஆழத்திற்கு போ. ஆழத்துக்கு போனாதான் அங்க என்னத்தை மறைச்சு வச்சிருக்கிறன்னு தெரியும். இப்போ ஒரு மரம் பார்ப்பதற்கு செத்து இருக்கலாம். இலையுதிரா காலத்துல எல்லா மரமும் பார்க்க எப்படி இருக்கும்? பேர்னு தான் நிற்கும், குச்சியும் குச்சியுமா. செத்து போச்சுன்னு என்ன பண்ணும்? எல்லாருடைய பார்வைக்கு வரும். எங்க ஊர்ல ஒரு பெரிய அரச மரம் ஒன்று இருக்கு, ஒரு கோயில்ல பெரிய அரச மரம். இலையுதிர காலத்துல பார்த்தா இந்த இந்த பகுடு பார்த்தா அந்த பகுடு வரவே நான் தெளிவா தெரியுமா. ஆனா ஒரு பெரிய அரச மரம், நல்ல நல்ல அடர்த்தியா இருக்கும். ஆனா இலையுதிர் காலம், இந்த மே மாசம் ஏப்ரல் மாசம் வந்துருச்சுனாக்கா எங்களுக்கு எக்ஸாம் மதியம் தானே எழுத போவோம். இப்ப மதியம் எழுத போறப்ப சோத்திரம் பேக மாட்டு ஸ்கூல் வேனுக்கு போய் நின்னாக்க இங்கிட்ட இருந்து பார்த்தா ஸ்கூல் வேன் வரதாங்கிட்டு தெரியும். அந்த அளவுக்கு மரம் எப்படி இருக்கும்? எம்டியா காஞ்சி போய் குச்சி மட்டும் தான் நிற்கும். ஆனா அதே மரம் செத்து போச்சுன்னு நினைப்போம். பார்க்க ஒண்ணுமே, ஒரு இலை இல்ல, ஒரு காய் இல்ல, அது உயிரோடு இருக்கு என்பதற்கு ஒரு அடையாளமும் இல்ல. அந்த அளவுக்கு அது தோற்றம் செத்து போய் கிடக்குது. ஆனா சீசன் மாறுது, இலையுதிர் காலம் போய் துளிர்க்கும் காலம் வருது. மீண்டும் அந்த மரம் தான் இழந்த பொலிவை என்ன பண்ணுது? மறுபடியும் பெற்றுக்கொள்ளுது. அது வேறு. நம்முடைய வாழ்க்கையில, அடையவருடைய வாழ்க்கையில சில சீசனுக்கு நம்ம விரத்தியா இருந்திருப்போம், சில சீசனுக்கு நம்முடைய வாழ்க்கை ரொம்ப டவுனா இருந்திருக்கும். சில டைம் நம்மள கர்த்தர் ரொம்ப பீக்கான பண்ணியிருப்பாரு, கொண்டு போயிருப்பாரு. அந்த மாதிரியான மேலோட்டமான வெட்டுதல் கிடையாது. யோபு இங்க பேசுறது அடி ஆழத்தை குறித்து. ஏனென்றால் இங்க வேறே செத்து போயிருச்சு.
உன் ஆரம்ப கட்ட ரட்சிப்பு, உன் ஆரம்ப கட்ட விசுவாசம், உன் ஆரம்ப கட்ட அபிஷேகம், உன் ஆரம்ப கட்டத்தில் கர்த்தர் உன் வாழ்க்கையில வைத்த ஆதியா அனைத்து காரியங்களையும் கொஞ்சம் தோண்டி பாரு. அது உசுரோட தான் இருக்கா அல்லது செத்து போச்சா அப்படின்னு. மேலோட்டமா ஆண்டவரே இன்றைக்கு நான் சோத்திரம் ஜெபிக்க மறந்துடுறேன், மன்னிங்க, தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன், அது வேற, அது மேலோட்டம். அடியாளம், அடியில இருக்கிற வேர் எப்படி இருக்கு, அது வலுவா இருக்கு, அது ஈரமா இருக்குன்னா மேல இருக்கிற சோத்திரம் காஞ்சி போன வாழ்க்கை என்னைக்கு டக்குன்னு மாறும். ஸ்தோத்திரம். யாருக்கு வார்த்தைன்னு தெரியல, உங்க வாழ்க்கை கர்த்தருக்குள்ள ஆழமா இருக்கும் என்றால் உங்கள் வெளித்தோற்றம் எப்படி இருக்கு என்று கவலைப்படாதீங்க. ஒரு நாள் மீண்டும் உங்களை இலையுதிரா இருக்கிற மலத்தை போல வைத்து நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கப்படுற கர்த்தர் ஒருவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஆனா உன் வேர் செத்ததா இருந்துச்சுன்னா, உன் வேர் செத்ததா இருந்துச்சுன்னா என்ன பிரயோஜனம்? அததான் இங்க யோபு கேட்கிறாரு. நீ பாக்குறதுக்கு விட்டுறடா, அடியாளம் எப்படி இருக்கு, உன் அடியாளம் எப்படி இருக்கு, உன் அடித்தண்டு எப்படி இருக்கு. சில காரியத்தை மறைச்சு வச்சிருக்கேனா, சில காரியம் கிடைக்கலன்னு விரக்தியில உட்கார்ந்து இருக்கேனா, இல்ல ஸ்தோத்திரம் துணிகரமா நடந்து நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேனா? ஏன்னா இந்த மரம் பாக்குறதுக்கு வெளியில பச்சையா தான் இருந்துச்சு, ஆனா வேர் செத்தது யாருக்கு என்ன பண்ணல. ஏன்னா அடியில இவனுக்கு விரக்திய, ஒரு வாழ்க்கையில விரக்தி வந்துருச்சு. கர்த்தர் நான் எதிர்பார்த்ததை கொடுக்கல விரக்தி வந்துருச்சு. விரக்தி வந்தது ஆகாரப்ப என்ன பண்ண, புடிச்சுக்கிட்டு ஓடிட்டான். இன்னைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு விரக்தி கிடையாது, கிடைக்க மாட்டேங்குது. விரக்தியில பாவம் செய்ய போயிடுறோம். தாவீதும் சோத்திரம் சும்மா கிடையாது, அவர் பாட்டு சுத்திட்டு இருந்தவர் தான், விழுந்துட்டாரு. மறைச்சாரு, மறைக்க முடியல. யோனா என்னதான் கர்த்தருடைய தீர்க்கதரிசியா இருந்தாலும் நான் போக மாட்டேன், அவனுக்கு நான் ஏன் போய் சொல்லணும் சுவிசேஷம், அவனுக்கு நான் ஏன் போய் சொல்லணும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை, அவன் ஜெத்தாஞ்சாவரம் பொழைச்சா பொழைக்கிறான், எனக்கு என்ன வந்துச்சுன்னு அவன் துணிகரமா தன்னுடைய வாழ்க்கையை ஊழியத்தை மீறி செயல்பட்டான். சிலர் அநேக நேரத்துல கர்த்தருடைய காத்து துணிகரமா மீறி போவாங்க. ஊழியமா இருக்கட்டும், எது வரட்டும், போனா அந்த ஆள் பண்றான் பண்ணாடி போறான், எனக்கு என் வேலை தான் முக்கியம். யோனாவுடைய போக்கு எப்படி இருக்கு? கர்த்தருடைய ஊழியம் செய்வதை விட தன் வேலை செய்வது அவனுக்கு முக்கியமா தோணிருச்சு. அதனாலதான் எங்க போய் உட்கார்ந்து தர்ஷீசுக்கு போற கப்பல் ஏறி உட்கார்ந்து இருக்கிறான். இவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கு? ஆபிரகாமுடைய தோற்றம் எப்படி இருக்கு? அவர் ஒரு பெரிய செல்வாக்கு நிறைந்தவர், ஒரு செல்வ சீமான். ஆனா வெளியில ஃபுல்லா பச்சையா இருக்கானா வேர் எப்படி இருக்கு? செத்து போச்சு. ஆகார கட்டினப்பே வேற என்ன ஆயிருச்சு? செத்து போச்சு. ஆனா வெளியில எப்படி இருக்காரு ஆளு? ஃபுல் பசுமை, ஃபுல் செழிப்பு. ஆனா ஆகார கட்டினோடனே கட்ட என்ன ஆயிருச்சு? கீழே செத்து போச்சுன்றது ஆபிரகாமுக்கு அப்ப தெரியல, கூட இருந்த எவனுக்கும் தெரியல. தாவீதுடைய வாழ்க்கையில தாவீது கர்த்தரோட தான் இருக்கிறாரு. அங்க யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. யுத்தத்துல தாவீதுடைய சேனை ஜெயிச்சு கொண்டிருக்கு. ஆனா தாவீது இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? பச்சைபால் பக்கத்துல ஆசையா உட்காந்து திராட்சை ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். அப்பவே அவன் கட்ட என்ன ஆயிருச்சு? செத்து போச்சு. அது யாருக்கு தெரியல? தாவீதுக்கு தெரியல. சுத்தி இருக்க நினைக்கிறான் தாவீதோடு கர்த்தர் இருக்காரு. அவன் எப்ப பச்சை பழக்கு திராட்சை பழம் விட்டானா அன்னைக்கு அவன் கட்ட என்ன ஆயிருச்சு? செத்து போச்சு. ரகசியம் யாருக்கு தெரியல? அவனுக்கு தெரியல. மறைவானது. என்றைக்கு சோத்திரம் இவன் யோனா சொல்றான், தர்ஷீசு கப்பல் ஏறி உட்காந்து, நீ யார்? கர்த்தருடைய தீர்க்கதரிசி. என்றைக்கு அவன் ஊழியத்தை விட்டுட்டு சொந்த காரியமா போன அன்னைக்கு அவன் மேல இருந்த அழைப்பை கர்த்தர் எடுத்துட்டு அவருக்கு என்ன பண்ணல தெரியல. கட்ட செத்து போச்சு. ஆனா அவன் நினைச்சிட்டு இருக்கான், நான் ஊழியக்காரன். நீ என்னைக்கு ஊழியக்காரன்ற போர்வையை போத்திக்கிட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யாம நான் செய்ய மாட்டேன், இஷ்டத்துக்கு போவேன், அன்னைக்கே அவன் போர்வை எடுத்துட்டாருன்னு அவனுக்கு என்ன பண்ணல. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இப்படிதான். கர்த்தர் தன்னுடைய அடித்தட்டு வேர்ல கருக கொடுத்துட்டாரு. அடித்தட்டு வேறு செத்து போச்சு. அடியில் இருக்கிற வேருக்கு தண்ணீர் வராம நின்று போச்சுன்ற சத்தியம் தெரியாமலேயே என் வாழ்க்கை பசுமையா இருக்கு. வாழ்க்கை பசுமையா இருந்து என்னத்துக்கு? வேறு ஈரமா இருக்கணுமே. மரித்தவர்கள் மீண்டும் கர்த்தரை துதிப்பார்களா? அற்புதம் நடக்குமா? என் வாழ்க்கையின் அஸ்திபாரம் கருகிருச்சு. ஆனா என் வாழ்க்கை பிரகாசமா இருக்கு. எத்தனை நாளைக்கு அந்த வாழ்க்கை பிரகாசம் உள்ள வாழ்க்கையா இருக்கும்? ஒரு 4 வருஷம், அதிகபட்சம் ஒரு 8 வருஷம். அதுக்கு மேல என் மரத்தின் தண்டுகள் காய ஆரம்பிக்கும்.
நான் ஒரு நாள் முறிந்து கீழே விழுவேன். அன்றைக்கு தெரியும், அன்றைக்கு தெரியும். அதனால என் வாழ்க்கையில என் அவுட்லெட் முக்கியம் இல்லை, அடிக்கட்டை எப்படி இருக்குன்னு தான் முக்கியம். வெளித்தோற்றம் இல்ல. சங்கீதம் 1 நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு சங்கீதம். தண்ணீர்கள், அதாவது கரையோரத்தில் நடப்பட்ட மரங்கள். கரையோரத்தில் இருக்கிற மரம் அது தன் வேரை தண்ணீர்களுக்கு நேராக இழுத்து தண்ணீர் இழுத்து கொண்டே இருக்கும். கரையோரத்தில் இருக்கிற மரங்கள், நடப்பட்ட மரங்கள், அதன் வேர்கள் எப்பொழுதும் பசுமையா இருக்கும். அதன் வேர்கள் எப்பொழுதும் தண்ணிக்குள்ளேயே இருக்கும். அதன் தண்டுகள் பசுமையா இருக்கும். அதன் இலைகள் பச்சையாவே இருக்கும். என் வாழ்க்கை கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் வரை, அழகா சொல்றாரு 9வது வசனத்துல, தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல் கிளை விடும். யோபு அழகா சொல்றாரு, ஒரு நாள் வாழ்க்கை வாழ்ந்தேன், என் கட்டையை கர்த்தர் ஒரு நாள் கரித்தார், ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. யோபு சொல்றாரு, எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை? ஒரு நாள் என் மீது கர்த்தருடைய தண்ணீருடைய வாசனை படும், அன்றைக்கு நான் இளம் மரம் போல். அதாவது சாதாரண துளிரை குறித்து அங்க பேசல, இளம் மரத்தை போல், இளம் மரத்தை போல். அநேகருடையதான ஜபத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு 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 உன்னதமான பதிலனா, மீண்டும் என் வயதை வாழ வயதுக்கு. வாழ வயது ஏன் திரும்ப திரும்புறோம்? வாழக்கூடிய வயது எது? வாலிபம் மட்டும்தான். இளமையான பருவம் மட்டும்தான் வாழக்கூடிய பருவம். குழந்தை பருவம் ஸ்கூல்ல போய் சாகணும், அடுத்த கட்டம் வேலைக்கு போய் சாகணும், அப்புறம் கல்யாணம் பண்ணி சாகணும், அப்புறம் பிள்ளையை பெற்று சாகணும், அப்புறம் அதை கட்டி கொடுத்து சாகணும். இப்படி வாழ்க்கை முழுக்க செத்துக்கிட்டே இருக்க முடிய வாழ்க்கை எந்த கேப்ல சந்தோஷமா இருக்கு? இளம் பிரயாணம். அவன் இள வயதுல தன் மனைவியோடு இருந்த நாட்கள் அவனுக்கு திரும்ப கிடைக்காது. இளம் வயதுல தன் கணவனோடு இருந்த வாழ்க்கை அவனுக்கு திரும்ப கிடைக்காது. ஏன்னா ஏன்? உள்ள பிறந்த பிள்ளைக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா வேதத்துல யோபு அங்க அழகா திரும்பப்படுத்துறாரு, இளம் மரம் போல், எந்த தொந்தரவும் இல்லாம, எந்த உபத்திரவும் இல்லாம, எந்த பிரஷரும் இல்லாம, அது போல அவன் என்ன பண்ணுவான்? ஆசீர்வாதமா இருப்பான். என் வாழ்க்கை ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லா மாறணும் அப்படின்னா, என் வாழ்க்கை அந்த இளம் மரத்தை போல என்ன பண்ணணும்? வளரணும். முன்னாடி ஓடி செத்தது மாதிரி அல்ல, பின்னாடி ஓடி சாகுற மாதிரி அல்ல, நடுவுல ஒரு சின்ன ஸ்பேஸ் ஆண்டவர் நம்ம கொடுத்துருப்பாரு. அந்த ஸ்பேஸ்ல அவன் எவ்வளவு மெமரிஸை சேர்த்து வச்சிருக்கானோ அது அவன் லைஃப் லாங் அவனோட டிராவல் ஆகும். எனக்கு எத்தனை பேருக்கு அந்த மாதிரி மெமரிஸ் இருக்கு? எனக்கு நிறைய இருக்கு. எவ்வளவு சேர்க்க முடியுமோ அவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறேன். அப்ப எப்ப ஆசை போட்டு உட்காந்துட்டு இருப்பேன்? அதை சேர்த்து வைக்கணும். என் வாழ்க்கையை நான் எதுக்கு நேரம் திருப்பணும்? அந்த ஆரம்ப கட்ட ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த ரட்சிப்பின் நாட்கள்ல கர்த்தரோட இருந்த சந்தோஷம், அந்த மெமரிபிள் இருக்குல்ல, அதுக்கு திருப்புங்க வாழ்க்கைய. அதுல வளருங்க. மறுபடியும் ஆதி ரட்சிப்பு, ஆதி அன்பு, ஆதி ஸ்தானம், ஆதி அபிஷேகம், ஆதி வேத வசன வாசிப்பு, ஆதி ஜப நாட்கள், அப்படி ஆதி காலத்துக்கு நேராக நம்மை நாம் திருப்பிக் கொள்வோம் என்றால் அந்த இளம் மரம் வளருவதை தடுப்பதற்கு எவனாலையும் முடியாது. அது வளர்ந்து ஓங்கி நிற்கும். அதன் மரத்துல அநேகர் வந்து அடைக்கலமா என்ன பண்ணுவாங்க? நிற்பாங்க. அப்ப செத்து போன என் வாழ்க்கை மீண்டும் துளிர் விடுவதற்கு ஜீவ தண்ணீராம் இயேசு கிறிஸ்துவை என் வாழ்க்கை நான் மீண்டும் எடுத்து பருகி, அந்த சமாரியா ஸ்திரீக்கு இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீ குடிக்கிற தண்ணி உன் தாகத்தை தீக்காது, நான் உனக்கு ஒரு தண்ணியை கொடுக்குறேன், ஜீவ தண்ணீர்னு சொல்லி அவர் சத்தியத்தை கொடுத்ததை அவள் ஏற்றுக்கொண்டு அதை பருகி தன் பாவத்தை அறிக்கை செய்து, தன் மறைக்கப்பட்ட பாவத்தை அறிக்கை செய்து, மறைவான பாவங்களை அறிக்கை செய்து, துணிகரமான பாவங்களை அறிக்கை செய்து, பல நாட்களாக ஏக்கத்தோடு இருந்த அந்த ஏக்கத்தை விருத்தியை தூக்கி எறிந்து விட்டு கிறிஸ்துவே தெய்வம் என்று என்றைக்கு அவள் பறைசாற்ற ஆரம்பித்தாலோ அன்றைக்கு அவளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய சமாதானத்தை என்ன பண்ணாரு? அல்லேலூயா. என் வாழ்க்கை இளம் மரம் போல் திரும்ப வேண்டும் என்றார். என் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்ன? அடுத்து எப்படி வளர போறேன்? அடுத்து எப்படி வளர போறேன்? துக்கத்தோடயே வாழ்ந்து செத்தலான்னு முடிவுல வளர போறேன்னா, இல்ல துக்கத்தை களைத்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நான் வாழ போறேன்னா, என் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்ன?
அல்லேலூயா. என் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்ன? நான் யோசிக்கணும். நாம ரொம்ப ரொம்ப யோசிக்கணும். சில விரக்தியின் உச்சத்துல இல்ல, வேண்டாம், ஆகாரோடு என்ன பண்ணக்கூடாது, சேரக்கூடாது. பச்சைபாலோடு என்ன பண்ணக்கூடாது, சும்மாதான் இருக்கமேன்னு சொல்லி திராட்சையை ஊட்ட போகக்கூடாது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஊழியத்தை விட்டுட்டு என் சொந்தத்தை நான் என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது. இப்படி போன என்ன ஆகும்? மரண பயத்தை காட்டிட்டு தான் வெளியே கொண்டு வருவார். நாம் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக தான் வச்சிருக்கார், கொஞ்சம் சமாதானத்தோட தான் வச்சிருக்கிறார். அதை காத்துக்கொள்வது நம்முடைய உத்தமம். நான் மறைக்க ஆரம்பித்தால் நான் இழக்க ரெடியா இருக்கணும். அல்லேலூயா. நான் என்னுடைய வாழ்க்கையில சில மறைவான பக்கங்களை நான் ஏற்படுத்த ஆரம்பிக்கிறேன் என்றால் அந்த பக்கங்கள் அனைத்தையும் நான் இழக்கிற நாட்கள் வரும். அதனோடு சேர்ந்து சில பக்கங்களையும் சேர்ந்து நான் என்ன பண்ற மாதிரி இருக்கும், இழக்கிறது மாதிரி இருக்கும். நான் துணிகரமாய் நடந்து போனால் சில மரணத்திற்கும் நான் என்ன பண்ணணும், ரெடியா இருக்கணும். ஆனா இது எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு தேவ சமூகத்தில் வந்து, கர்த்தாவே உமது வாசனையை என்மேல் வீச செய்யும், உமது வாசனையை என்மேல் வீச பண்ணும், உமது தண்ணீரை எனக்கு தாரும் என்றால் அவர் கொடுக்கிற ஜீவ தண்ணீரை நான் குடித்து விட்டு நான் ஓடுவேன் என்றால் நிச்சயமாய் என் வாழ்க்கையில் எந்த தடையும் ஏற்படாது. என் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வாதமாகத்தான் என்ன பண்ணுவார், முடிப்பாரு. நிச்சயமா சமாதானத்தோட தான் முடிப்பாரு. நிச்சயமா என்னுடைய அடுத்த கட்டம் பரலோகத்துல தான் போய் என்ன பண்ணும், முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாமா தேவ சமூகத்துல? எழும்பி நின்று கொஞ்ச நேரம் அல்லேலூயா. ஓ ரிபல ஷகரபல ரகதர நமனா ரீகல ரபல ஷகரபல கதர நமனா ஓ ரபட ரகதுரோனோ ஷபல பரபல ரகதகர நமனா. நன்றி ஆவியானவரே. என் வேர்கள் தண்ணீருக்குள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் எப்பொழுதும் பசுமையானவனாக, நான் மாய தோற்றத்தை உருவாக்குறவனாய் அல்லப்பா, உண்மையை வெளிப்படுத்தக்கூடியவனாய். அல்லேலூயா. ரிபலகதர நமனா ரபலர ஷகரபல. கேளுங்க தேவ சமூகத்தில், ஆண்டவரே என் வெளி தோற்றம் அல்லப்பா, என் அடி ஆழம், என் அடி ஆழம். நான் வெளியரங்கமான பசுமை உடையவனாய் அல்ல, அடி ஆழத்தில் நான் பசுமை உடையவனாக இருக்கணும். என் அடி ஆழத்தில் தண்ணீர் இருக்கணும். என் வார்த்தையில உண்மை இருக்கணும். என் வாழ்க்கையில உண்மை இருக்கணும். ஏதோ ஒரு மறைவான விஷயத்தை வைத்து விட்டு நான் என் வாழ்க்கையை இழந்துடக்கூடாது ஆண்டவரே. நன்றி அப்பா. கர்த்தருடைய சமூகத்தில் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய அன்பு, உம்முடைய உண்மை எனக்குள் வேண்டும் ஆண்டவரே, எனக்குள் வேண்டும் ஆண்டவரே. என்னை அந்த பாதையில நடத்துங்க, என்னை அந்த பாதையில நடத்துங்க, என்னை அந்த பாதையில நடத்துங்க. உம்முடைய கரத்தில் என்னைய வைக்க. எஸ், ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம். பக்தன் யோபும் பக்தன் சங்கீதக்காரனும் இணைந்து சொன்ன ஒரு வார்த்தை, மரித்தவர்களுக்கு அற்புதம் செய்வீரோ. செத்துப்போன மரக்கட்டைகள் அது இளம் மரத்தை போல் துளிர்க்கும் என்று யோபு சொன்னது போல அப்பா, இன்றைக்கு அன்று எங்கள் சபைக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்த சத்தத்தை கேட்ட யாவருக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். அன்று இன்றைக்கும் அப்பா, என்னுடைய வாழ்க்கை துக்கத்தால் நிறைந்திருக்கிறது, என் வாழ்க்கை பாதாளத்துக்கு நேராக இறங்கி இருக்கிறது என்று சொல்லி தங்கள் வாழ்க்கையை குறித்து அன்று அழுது கொண்டிருக்கிற, தங்கள் வாழ்க்கையினுடையதான வெளிச்சம் கிடைக்கவில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற யாவருக்காக உடைய சமூகத்தில் வருகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு அவர்கள் தாங்கள் தேவ சமூகத்தில் கேட்ட ஒரு காரியம் கிடைக்கவில்லை என்று சொல்லி அவர்கள் வாழ்க்கை பசுமையாய் இருந்த அடிமரம் செத்ததாய் காணப்பட்டிருந்திருக்கலாம். அவர்கள் கேட்டதை கர்த்தர் ஆண்டவரே தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவாய் மாற்றுவீரா.
அவர்கள் கேட்கிற காரியம் தீமையானதாய் இருக்கும் என்றால் கர்த்தர் தெளிவடைய பண்ணுவீராக. அவர்கள் கேட்பது ஆண்டவரே சுதர சமாதானத்துக்கு ஏதுவான காரியமாயிருந்தால் அதை கர்த்தர் சீக்கிரத்தில் வாய்க்க பண்ணுவீராக. எஸ், அநேகர் சமாதானமான காரியத்தை விரும்பி கேட்குறாங்க. அநேகர் சண்டையை விரும்பல, அநேகர் சமாதானத்துக்கு ஏதுவான காரியத்தை விரும்பி கேட்குறாங்க. கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவீராக, அதை வாய்க்க பண்ணுவீராக. ஆதாம் ஏவாளை போல, தாவீதை போல மறைக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல ஆண்டவரே. தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமான வாழ்க்கையை நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. நாங்கள் மறைக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து எங்கள் தோற்றம் பசுமையாய் இருப்பதை விட நாங்கள் வெளியரங்கமாய் வாழ்வது எங்களுக்கு மிக மிக நல்லது ஆண்டவர். அன்றைய வெளியரங்கமான வாழ்க்கை எங்களை நடத்துங்கப்பா. வெளியரங்கமான வாழ்க்கைக்கு நேராக கர்த்தர் நடத்துங்கப்பா. மறைவான பாவம் வேண்டாம், மறைவான கண்ணி எங்களுக்கு உடைய வாழ்க்கையில வேண்டாம், மறைவான எந்த ஒரு காரியமும் எங்கள் வாழ்க்கைக்கு வேண்டாம்ப்பா. நாங்கள் எப்பொழுதும் வெளியரங்கமாய் ஒருவருக்கு ஒருவர் உண்மை உள்ளவரை கர்த்தருடைய சமூகத்தில் நேசிக்கிறவராய் இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய கரத்தில் வருகிறோம், உமது கரத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நான் துணிந்து நிற்கிறவனாய் அல்ல, நான் தைரியசாலியை போல நடித்து நான் வாழ்வதை விட கர்த்தருடைய சமூகத்தில் நான் பலவீனமானவனாய் இருப்பது எனக்கு நலம்பா. நான் தைரியமா நினைவே கப்பலில் ஏறினது உண்மை, தைரியமா சோத்திரம் தூக்கி எறிங்கன்னு சொன்னது உண்மை. அநேக முறை என் வாழ்க்கையில நான் சொல்லியிருக்கேன்ப்பா, என்ன நடக்குது நடக்கட்டும் பார்த்துக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நான் ஸ்தோத்திரம் குறிப்பிட்ட இடத்துல அவமானப்படுவதை விட நான் கர்த்தருடைய சமூகத்தில் கிடப்பதை நான் விரும்புகிறேன்ப்பா. மரணத்துக்கினை நீங்களாக்குவீராக, மரணத்துக்கினை நீங்களாக்குவீராகப்பா. அநேகரை மரணத்துக்கு நீங்களாக்குவீராக. அநேகருடையதான ஸ்தோத்திரம் பாதையின் முடிவு மரணமாய் இருக்கு, கர்த்தர் ஜீவனாய் மாற்றுவீராக, ஜீவனுள்ளதாய் மாற்றுவீராக, ஜீவனுள்ளதாய் மாற்றுவீராக. எஸ், யோபு சொன்னது போல அடிக்கட்டையின் மேல் தண்ணீரின் வாசனை படும் பொழுது அது இளம் மரம் போல் துளிர்க்கும் என்று சொல்லப்பட்டது போல இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அன்றைய மேலோட்டத்தில் அது பசுமை, ஆனால் அடி தோற்றத்தில் அது செத்ததா இருக்கிறது. அது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அன்றைய அடி தோட்டத்தில் அடி மட்டத்தில் அடிக்கட்டை வேர் கர்த்தருடைய தண்ணீரால் நிறைந்திருக்கட்டும், கர்த்தருடைய தண்ணீரால் நிறைந்திருக்கட்டும். ஒரு நாள் நிச்சயம் கர்த்தர் துளிர்க்க பண்ணுகிறவர். ஆரோனின் கோலை துளிர்க்க பண்ணின கர்த்தர் தண்ணீரோடு நிறைந்திருக்கிற வேரை நிச்சயம் துளிர்க்க பண்ணுவீர் அல்லவா? துளிர்க்க பண்ணுவீராக, துளிர்க்க பண்ணுவீராக. என் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்ன? கர்த்தர் ஒரு பசுமையான வாழ்க்கையை கொடுத்து, ஒரு பசுமையான வாழ்வை கொடுத்து கர்த்தர் நடத்துவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இவர்கள் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.